கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. தாளலடா என்னத்துக்குடா இதையே தொங்குற? நீங்க கிறிஸ்தவ கொள்கைகளை உதாசீனப்படுத்துறீங்கன்னு நான் சொல்ல வரேன். பண்றீங்களா இல்லையா? பாரு, நீ கிறிஸ்தவம் ஓட்டு எங்களுக்கு வரக்கூடாதுங்கிற சதி பண்றடா, சதிகார நாயே. நான் பண்ணல, விஜய் பண்றாரு. விஜய் அவன் ஒரிஜினல், அவன் கேத்தலிக்ஸ், அவன் அப்படித்தான் பண்ணுவான். ஒரு விழா கொண்டாடுறது பொது மேடைகள்ல எல்லாத்தையும் வர வச்சு கொண்டாடுனேன். எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்து இதுல ஸ்டார் ஹோட்டல்ல மகாபலிபுரத்துல போய் அவர் பண்றாரு. என்ன பண்றாரு? அவர் ஒரிஜினல் பண்றாரு. டூப்ளிகேட் பண்ண மாட்டீங்க. எங்க அம்மா என்ன கிறிஸ்டினா, அவங்க அப்பா என்ன கிறிஸ்டினா, எல்லாம் மதம் மாறி வந்த கிறிஸ்டின்ல இருந்து மதம் மாறிக்கிட்டவங்க தான். புரிஞ்சுக்கோ. சரி, யாரும் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் இல்ல இந்த நாட்டுல. ஒரிஜினல் இல்லாதவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடிஞ்ச உங்களால ஒரிஜினலா இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியல. இந்து மக்களுக்கு யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட்னு நான் ரிசர்ச் பண்ண. கடவுளை வணங்குறவங்க அவங்க பிள்ளையாரோ முருகரோ சிவனை வணங்குறவங்க தமிழ் கடவுள் அப்படிலாம் வணங்குறாங்கல்ல. டேய், தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சைவம் தான்டா. இங்க இந்துவும் கிடையாது, நொந்தும் கிடையாது. இங்க சைவ மதம் தான் இருந்துச்சு. சரி, இப்ப இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இல்லாதவர்கள் மத்தவங்க யாரு? 350 ஆண்டுகளுக்கு இந்துக்கள் இங்க முஸ்லீம் இங்க வந்தாங்க. முன்னாடி முஸ்லீம் இங்க இல்லடா. பாபர் வந்ததுக்கு அப்புறம் தான்டா முஸ்லீம் இங்க. சரி, பாபர் வந்துட்டே போட்ட கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் இல்லாதவங்க மத்தவங்க யாரு? மத்தவங்க எல்லாம் மனிதர்கள். துர்காமாவுக்கு என்ன போட்டிருக்கு? சபரிசன் அவர்களுக்கு என்ன போட்டிருக்கு? கனிமொழியாவுக்கு அவர்களுக்கு என்ன போட்டிருக்கு? எடுத்து பாருங்க அவங்க சர்டிபிகேட்ல என்ன போட்டிருக்குன்னு. நான் எடுத்து பார்க்கற அளவுக்கு இல்ல, நம்மளே பார்க்கலாம். இந்து தான் போட்டிருக்கு எல்லாத்துலயும். சரி, அப்படியா? ஆமா. சரி, கிறிஸ்தவ விழாக்களுக்கு கிறிஸ்தவ உடைகளோடு கிறிஸ்தவ அனைத்து கொள்கைகளையும் வச்சு நீங்க அதுக்கு வாழ்த்து சொல்றீங்க. ஏன் இவங்களை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க நான் கேட்கிறேன். வஞ்சிக்கலப்பா, போனா போதுப்பா, சொல்லிட்டு போறோம்ப்பா. போனா போது நீங்க சொல்லிட்டு அந்த வாழ்த்து ஒன்றும் தேவையில்லை. மக்கள் தேவையில்லை. இல்ல வேற ஏதாவது கேள்வி. அமித்ஷாவுக்கு வாய் வலிச்சதோ மாங்காய் புளிச்சோ. அவரே உள்துறை அமைச்சர். அவர் ஒண்ணு கிடையாது. உள்துறை அமைச்சருக்கு லாயக்கு இல்லாத ஒரு அமைச்சர்னா அது அமித்ஷா. பிரதமருக்கு லாயக்கு இல்லாத ஒரு பிரதமர்னா அது மோடிஜி. நான் இப்ப தமிழ்நாட்டில் சொல்லட்டுமா? என்ன தமிழ்நாட்டில் சொல்லட்டுமா? நீ சொல்லுங்கடா. கணக்கு வழக்கு எக்கச்சக்கமா போகுது. போகட்டும்டா. சட்டியில இருந்தா தானையா கப்பையில வரும். சட்டியில எல்லாமே எங்க போச்சு? எல்லாம் எங்க போச்சு? நான் நேத்து ஒரு 2 பால் பாக்கெட் வாங்கினேன். அதுல இருந்து வரி காசுலாம் எங்க போச்சு? பால் பாக்கெட் ஏண்டா எதுல வாங்கினாலும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் வரி போகுது. ஏன் மாநில அரசுல வேலை பார்க்கறவன் எல்லாம் மண்ணை தின்ன தண்ணியை குடிப்பான்? லூசு பயிலுகளா? சம்பளம் கொடுக்க வேணாம். சம்பளத்துல மட்டும்தான் வரி காசை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 40% சம்பளம் கொடுக்கறதுக்கு மட்டும். இந்தியாலேயே ஜிடிபி லெவல்ல நம்பர் முதலிடமா இருக்கிறது தமிழ்நாடு தான். அதே நேரத்துல இந்தியாவிலேயே 9 லட்சம் கோடி கடனோட இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதையும் சொல்லுங்க. கலைஞர் ஆட்சியை திறக்கும் போது 90,000 ரூபாய் தான் இருந்துச்சு. வெறும் 90,000 crores. அதுக்கப்புறம் படிப்படியா அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில 4,500 லட்சம் கோடி வந்துருச்சு. 10 ஆண்டு காலத்துல 4.5 லட்சம் கோடி கொண்டு வந்த அவங்க எங்க? வெறும் 4.5 ஆண்டு காலத்துல 4.5 லட்சம் கோடி வந்த நீங்க எங்க? நாங்க பண்ண ஸ்கீம் எங்க? நீங்க பண்ண ஸ்கீம்ல யார் பயனடைஞ்சா? அவங்க பண்ண ஸ்கீம்ல யார் பயனடைஞ்சா? அவங்க நான் போட்ட ஸ்கீம் என்னத்த போட்டானுங்க? என்னத்த போட்டாங்களா? ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் டெண்டர் கொடுத்துட்டு லூசு பல டெண்டரை கொடுத்து கமிஷனை வாங்கிட்டு சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவின் முன்னோடி முனைவர் திரு காமாட்சி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நானும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். நம்மளுடைய சேனல் 5 சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் மட்டும் வாழ்த்து சொல்லுவீங்க, மற்றதுக்கெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஏன் சொல்ல மாட்டோம்? எதுக்கு சொன்னீங்க? எல்லாத்துக்கும் சொல்லுவோம். தீபாவளிக்கு சொன்னீங்களா? நான் சொல்லுவேன், எங்க தலைவர் சொல்ல மாட்டார். அது ஏன் சொல்ல மாட்டாரு? அது தமிழனுடைய ராவணனை வதம் பண்ணதுனால தான் ராவணனெல்லாம் வதம் பண்ணல. அது அப்படித்தான் கதை. தமிழனை வதம் பண்ணதுனால ராவணன் வேற நரகாசுர வேற, ரெண்டு சேர்க்கப்படாது. அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. அதெல்லாம் போய் எங்கள் தீபாவளிக்கு சொல்ல மாட்டீங்க, விநாயகர் சதுர்த்திக்கு சொல்ல மாட்டீங்க. இங்கே பாரு, விநாயகர் நான் எங்கள் காலத்தில் நாயக்கர் காலத்தில் தான் விநாயகர் இங்கே வந்தார். சரி, வந்தார்ல. ஆமாம், விநாயகர் வந்தவர் உங்கள் காலத்துக்கு பிறகு வந்தவருக்கு சொல்ல மாட்டீங்க. எங்கிருந்தோ வந்த
இயேசு கிறிஸ்துவுக்கு இங்க வாழ்த்துக்கள்லாம் சொல்றீங்களே. இயேசு கிறிஸ்து எங்க காலத்துல தான் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. உங்க காலத்துலயா? ஆமா. எல்லாமே உங்க காலத்துல தானா? ஆமா, போர்த்துகீசியர், அதாவது திருச்செந்தூர்ல அந்த காலத்துல துறைமுகம் இருந்திருக்கு. அந்த அவங்க வந்து அந்த கப்பல் இப்ப இருக்க மாதிரி பெரிய கப்பல் இல்ல, அது திருச்செந்தூர் துறைமுகத்துல வந்து இறங்கி இருக்கான். போர்த்துகீசியர் தான் வந்திருக்கான். இந்த போர்த்துகீசியர்கள்லாம் வந்து என்ன பண்ணான், தண்ணி பாட்டில திருமலை நாயக்கருக்கு கொடுத்து அவரை மயங்க வச்சு அவன் டேரா போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகி போச்சு, பிரிட்டிஷ்காரன் வந்து அவங்கள அடிச்சு பற்றிட்டு அவங்க அங்கேருந்து போர்த்துகீசியர்கள் வந்து கோவாவுக்கு போயிட்டாங்க. அப்படியே கடல் மார்க்கமாக கோவா போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் இருந்தான். சரி, பிரிட்டிஷ்காரன் இருந்தான்னா கொஞ்சம் பிச்சை வாங்கின மாதிரி வாங்கிட்டு நாங்கள் எங்கே இருக்கோம், விவசாயம் பண்ணிக்கிறோம், அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் தான் வந்து உண்மையான ஐயருன்னு சொல்லி அவங்க பூணெல்லாம் போட்டுக்கிட்டு பாப்பா மாதிரி அவங்க பெரிய அநியாயம்டா. அவங்களுக்கு பூரா வெள்ளை பாப்பான்னு வேற பேரு. அதனுடைய கிராஸ் தான் இன்னைக்கு இருக்க மிச்சம். நான் ஏன் வாழ்த்துக்கள் சொல்லலைன்னு கேட்டா, வெள்ளை பாப்பா கருப்பு பாப்பானுக்கு நான் வரல, ஏன் வாழ்த்து சொல்லலை, அதுதான் கேள்வி. அதுதான் எதுதான் தமிழன் சொல்ல மாட்டோம். ஏன்னு சொல்ல மாட்டீங்க? அது அப்படிதான். அதாவது கிறிஸ்தவத்திற்கு வாழ்த்து சொல்ல முடியுது உங்களுக்கு, ஏன் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியல? சரிப்பா, பார்த்துக்கலாம் அடுத்த தடவை. எதை? அடுத்த பொங்கல் இது வர அடுத்து வரட்டும். அடுத்து வரும், தீபாவளி வரும், விநாயகர் சதுர்த்தி வரும், அப்போ பார்ப்போம். அப்பவும் சொல்ல மாட்டீங்க. ஏன்டா எங்க இளைய தளபதி சொன்னாரு, பார்க்கல? இளைய தளபதினா விஜயா? இல்ல, என்ன இளைய தளபதி? இளைய தளபதி விஜய். எனக்கு எங்க தாண்டா துணை முதலமைச்சர். துணை முதலமைச்சர் யார் அவரு? துணை முதலமைச்சர் யாருன்னு தெரியாது? தெரியலையா? தெரியாது இல்ல, பொத்து. சொல்லுங்களேன், நீங்க என்ன சொல்றீங்க? சொல்ல மாட்டீங்களா? பேர் கூட சொல்ல மாட்டீங்களா? எதுக்கு பேரை சொல்லணும்? அவங்க பேரை சொன்னா அவங்க தலையில அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. என்ன நானும் ஐயா காமாட்சி நாயுடு ஐயான்னு சொல்றேனே, அதை என் தலையில அடிச்சு சொல்ற மாதிரி தான். என்ன அடிச்சு சொல்றது? என்னது கதை? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கிறிஸ்தவ கொள்கைகளும் இந்த திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான்ங்கிறாராமே உங்க துணை முதல்வர். அப்படியா? இருக்கலாம். இருக்கலாம் இல்ல, ரிசர்ச் பண்ணலையே. இல்ல, அவர் சொல்றாரு அப்படி. அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்துருப்பாரு. இல்ல பெரிய ரிசர்ச் ஆட்கள்லாம் அவருக்கு சொல்லியிருப்பாங்க. வாய்ப்பு இருக்கா அதுக்கு? எது வாய்ப்பு இருக்கான்றேன்? வாய்ப்புன்னு தான் இருக்கு. யாருக்கு வாய்ப்பு இல்லை? திமுகவுக்கு. உனக்கு? எனக்கு நல்லா தான் இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி எல்லாம் கேட்குறேன். அவங்க கேட்கறதுக்கு நான் கேட்கிறேன். என்ன கேட்குறேன்? இல்ல, கிறிஸ்தவ கொள்கைகளும் திராவிட கொள்கைகளும் ஒன்றுதான் சொல்றாரு. கிறிஸ்தவத்துல அழகான வரிகள்லாம் இருக்கு, மக்கள் எப்படி ஒழுக்கமா நடந்துக்கணும்னு அழகான வரிகள்லாம் இருக்கு. திராவிடத்துல அது மாதிரி இருக்கா? அது என்னன்னா திராவிட கொள்கையும் அதுவும் ஒன்றுன்னு சொல்றது காரணம் என்ன, அங்கேயும் ஏற்றத்தாழ்வு ஜாதி பாகுபாடு கிடையாது, இங்கேயும் ஜாதி பாகுபாடு கிடையாதுங்கிறதுக்கு தான் அதை சொல்றது. அதை விட்டு நீ எங்கேயோ பிடிச்சிக்கிட்டு தொங்குற. திராவிடத்தை பிடிச்சது திராவிடத்துல ஏற்றத்தாழ்வு இல்ல. எது? திராவிடத்துல ஏற்றத்தாழ்வு இல்ல, ஜாதிகள் இல்ல, மதங்கள் இல்ல. மதங்கள் இல்லைன்னு சொல்லலாம், ஆனாலும் ஜாதிகளும் இல்ல மதங்களும் இல்ல. எங்களை இப்போ கலைஞர் வீட்டுல என்ன ஜாதி இருக்கு, என்னடா மதம் இருக்கு? நீங்க சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது. எல்லா மதமும் இருக்கு, எல்லா ஜாதியும் இருக்கு. எந்த மதம் இருக்கு? என்ன மதம் இருக்குன்னா எல்லாம் இந்து மதம் இருக்கு, கிறிஸ்துவ மதம் இருக்கு, வேற முஸ்லீம் மதம் இல்ல. ஏன் இல்ல? அது ஏன் இல்லைன்னா அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஏதாவது இப்போ நீ ஏதாவது பிள்ளைகள்லாம் வச்சிருந்தேன்னா கூட இன்ப நிதிக்கு வேணா கட்ட சொல்லிடுவோம் முஸ்லீம் வீட்டில இருந்து. நான் நல்ல குடும்பத்தில் கட்டணும். நல்ல குடும்பத்தில் நீ கட்டு. இன்ப நிதிக்கு பொண்ணு பார்த்தா ஏதாவது ஒரு முஸ்லீம் பார்த்து கல்யாணம் பண்ணா முடிஞ்சு போச்சு. எல்லாம் மத நல்லிணக்கத்தை கொண்டு வரீங்க. ஆமா, கல்யாணம் பண்ணாதே மத நல்லிணக்கம் வருமா? மத நல்லிணக்கம்னா எல்லாத்தையும் ஒரே பார்வையில் பார்க்கணும், சமமா நடத்தணும். கல்யாணம் பண்றதுல இல்ல மத நல்லிணக்கம். டேய், ஜாதி ஒளியுதுடா. ஜாதி திராவிடத்துல எங்க ஒளிஞ்சிச்சு? எந்த அடிப்படை? நீங்க வந்து திராவிடத்துக்கையும் கிறிஸ்துவ கொள்கைகள் ஒண்ணும் சொல்லி கிறிஸ்தவர்களை அசிங்கப்படுத்துறீங்க. உங்க கொள்கையை நீங்க வந்து உதாசீனப்படுத்துறீங்க. திராவிடத்துல எப்படி கம்பேர் பண்ண முடியும் கிறிஸ்தவத்தை கொண்டு வந்து? திராவிடம் எப்போ உதிச்சிச்சு? திராவிடம் எப்போ உதயமானது சொல்லுங்க. எது திராவிடம் எப்போது உதயமானது? கிறிஸ்துவுக்கு பின்னாடி. எப்போ? கிறிஸ்துவத்துக்கு பின்னாடினா? ஆமா. எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? கிறிஸ்தவம் தோன்றி எவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திராவிடம் ஒரு 60 வருஷம் இருக்குமா, 70 வருஷம் இருக்குமா? லூசு பையில 1885 கிறிஸ்துவம் இது திராவிட கழகம் தோன்றி. யார் தோற்றுச்சா? அது நம்ம இவர் ஐயா இல்ல, நம்ம தடுமாறுறீங்களே. இல்லடா, அவர் பேர் என்ன? எனக்கு என்னப்பா, நான் நல்லது பண்ணி நல்லது சொல்லுங்க டக்குனு ஞாபகம். நான் நல்லது அவரு நம்ம பண்டிதர் அவரு நம்ம இந்த பண்டிதர். எந்த பண்டிதர்? இந்த வேலை தானே பண்ண பண்டிதர்னு சொல்றேன்னா அவர் பேர் உனக்கு தெரியும்ல, வச்சுக்கோ, அவ்வளவுதான். பாக்குறவங்களுக்கும் தெரியும். பாக்குறவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாது. தெரியும். அதை எப்படி நீங்க திராவிடத்தில் சாதிகள் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் இப்ப கேட்கறது, நீங்க கிறிஸ்தவத்தோடு திராவிடத்தை கம்பேர் பண்ணி துணை முதல்வர் அவர்கள் உதாசீனப்படுத்துறாரா கிறிஸ்தவ கொள்கைகள் என்ன நான் கேட்கிறேன். திராவிடத்துல பல நமக்கு முரண்பாடுகள் இருக்குது. இருக்கலாம். இருக்கலாம் இல்ல இருக்குது. இருக்கலாம். இருக்குது.
இருக்கலாம். ஐயா இருக்குதுங்கிற இருக்கலாமா? ஆமா, நீ இருக்கலாம்னா நான் இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன இருக்குதுன்னு நான் சொல்றேன், கன்ஃபார்ம் பண்ணி சொல்றேன். என்ன கன்ஃபார்ம்? ஏன்னா இதுலதான் ஜாதிகள் இல்லைன்னு சொல்றீங்க. 234 தொகுதியிலும் ஜாதி பாரதி என்னைக்கு பாடினாரு? என்னைக்கு பாடினாரு? ஜாதிகள் இல்லை எடி பாப்பா. அவர் எப்ப பாடினாரு? எப்ப பாடினா? உயிரோட இருக்கும்போது பாடியிருப்பாரு. 1941 42 பாடியிருக்காரு. சரியா? அன்னைக்கே ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாப்பா கிட்ட கூப்பிட்டு பாப்பா பாட்டுல சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்க அதைத்தானடா ஃபாலோ பண்றோம். நீங்க எங்கேயே ஃபாலோ பண்ணீங்க? நீங்க ஃபாலோ பண்ண ஒரு இடத்த சொல்லுங்க. ஜாதிங்கிறது எதுக்கு? என்ன மாதிரி நான் காமாட்சி நாயுடுன்னு வச்சிருக்கேன்னா என்னுடைய ஜாதி மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அப்ப நீங்க தனியா பிரிஞ்சு போறீங்கல்ல? என்ன பிரிஞ்சு தனியா பிரிக்கிறீங்கல்ல? இது என் ஜாதி மக்களுக்கு மட்டும். ஏன் மக்கள்லாம் ஒண்ணா எல்லாரையும் பார்க்க மாட்டீங்களா? நாயுடு, தேவர், கவுண்டர், வன்னியர் எல்லாத்தையும் பார்க்க மாட்டீங்களா? பாரு, இந்த தமிழ்நாட்டுல எல்லா ஜாதியும் ஜாதி அமைப்பு இருக்கு. ஜாதி அமைப்பு இல்லாத ஒரு ஜாதியை சொல்லும். இந்த ஜாதி அமைப்புகள் எப்ப உருவாச்சு? அது திராவிடம் என்னைக்கு தலைமையேற்ற ஆட்சி பொறுப்புகள் அரசியலுக்கு வந்துச்சோ, திராவிடம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் சாதி அமைப்புகள்லாம் உருவாச்சு. லூசு பல அந்த காலத்திலேயே பாடுறா, நிறைய பேர் பிள்ளைன்னு போடுவாங்க, சில பேர் ஐயா அவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டாங்க. ஐயா இன்னைக்கு சங்கமாக ஒரு கட்சியை சாதி பேர்ல வைக்கிறதுக்கு காரணம் யாரு? திராவிடம் தானே. அது சங்க பதிவு இந்த நம்ம ஜாதியே இல்ல. காங்கிரஸ் காலத்திலேயே வந்துருச்சுடா. அது பிரிட்டிஷ்காரன் காலத்திலேயே வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா எங்க இதுல எங்க நாயுடு சங்கம் பதிவு பண்ணது பிரிட்டிஷ்காரன் காலத்துல 1948 48 அவன் அப்பதானே அந்த இதெல்லாம் அதே சட்டம் தான் இருந்துச்சு. அப்போ 52க்கு அப்புறம் தானே நம்ம சட்டம் வந்துச்சு. அந்த அப்பயே பதிவு பண்ணது. அது புரிஞ்சுக்கோ. அது அப்படி பதிவு பண்ணதை ஏன் திராவிடத்தால ஜாதியை ஒழிக்க முடியல? தாளடா என்னத்துக்குடா இதையே தொங்குற? நீங்க கிறிஸ்தவ கொள்கைகளை உதாசீனப்படுத்துறீங்கன்னு நான் சொல்ல வரேன். பண்றீங்களா? இல்ல பாரு, நீ கிறிஸ்துவ ஓட்டு எங்களுக்கு வரக்கூடாதுங்கிற சதி பண்றடா, சதிகார நாயே. நான் பண்ணல, விஜய் பண்றாரு. விஜய் அவன் ஒரிஜினல், அவன் கேத்தலிக்ஸ், அவன் அப்படிதான் பண்ணுவான். அவன் கேத்தலிக், அவன் கூட்டிட்டு போய் ஏண்டா ஒரு விழா கொண்டாடுறது, பொது மேடைகள்ல எல்லாத்தையும் வர வச்சு கொண்டாடுனேன். எல்லாத்துக்கும் டோக்கன் கொடுத்து இதுல ஸ்டார் ஹோட்டல்ல மகாபலிபுரத்துல போய் அவர் பண்றாரு. என்ன பண்றாரு? அவர் ஒரிஜினல் பண்றாரு, டூப்ளிகேட் பண்ண மாட்டீங்க. அவர் ஒரிஜினல். அவங்க ஆத்தா யாரு, அவங்க அப்பா யாரு, அவங்க அம்மா எங்க, அவங்க அம்மா என்ன கிறிஸ்டினா, அவங்க அப்பா என்ன கிறிஸ்டினா, எல்லாம் மதம் மாறி வந்தவங்க. கிறிஸ்டின்ல இருந்து மதம் மாறிக்கிட்டவங்க தான், புரிஞ்சுக்கோ. சரி, யாரும் ஒரிஜினல் கிறிஸ்தவர்கள் இல்ல இந்த நாட்டுல. ஒரிஜினல் இல்லாதவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடிஞ்ச உங்களால ஒரிஜினலா இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியல. இந்து மக்களுக்கு யார் ஒரிஜினல் யார் ரிசர்ச் பண்ண. கடவுளை வணங்குறவங்க அவங்க பிள்ளையாரோ முருகரோ சிவனை வழங்குறவங்க தமிழ் கடவுள் அப்படிலாம் வழங்குறாங்கல்ல. இந்துன்னு ஒரு பெயர், அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் தெரியாது. இந்துன்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு அட்டவணைக்குள்ள வந்துடுறாங்க. டேய், தமிழ்நாடை பொறுத்த மட்டும் சைவம் தான்டா. இங்க இந்துவும் கிடையாது, நொந்தும் கிடையாது. இங்க சைவ மதம் தான் இருந்துச்சு. சரி, இப்ப இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இல்லாதவர்கள் மத்தவங்க யாரு? டேய், 350 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்துக்கள் இங்க முஸ்லீம் இங்க வந்தாங்க. அதுக்கு முன்னாடி முஸ்லீம் இங்க இல்லடா. பாபர் வந்ததுக்கு அப்புறம் தான்டா முஸ்லீம் இங்க. சரி, பாபர் வந்துட்டே போட்ட கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இல்லாதவங்க மத்தவங்க யாரு? மத்தவங்க எல்லாம் மனிதர்கள். மனிதர்களா? இவங்க கிறிஸ்தவர்கள், முஸ்லிம், பௌத்தர் இருக்கு, ஜைன இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுது. எது சர்டிபிகேட் என்ன போட்டிருக்கு? என்ன போட்டிருக்கு? ஹிந்துன்னு போட்டிருக்கு. அப்படியா? ஆமா. அப்படியா? ஆமாயா, இருக்கலாம். அப்படியானா துர்காமாவுக்கு என்ன போட்டிருக்கு? சபரிசன் அவர்களுக்கு என்ன போட்டிருக்கு? கனிமொழியாவுக்கு அவர்களுக்கு என்ன போட்டிருக்கு? எடுத்து பாருங்க அவங்க சர்டிபிகேட்ல என்ன போட்டிருக்குன்னு. நான் எடுத்து பார்க்குற அளவுக்கு இல்ல, நம்மளே பார்க்கலாம். இந்துன்னு தான் போட்டிருக்கு எல்லாத்துலயும். சரி, அப்படியா? ஆமா. அப்ப இவங்க மட்டும் இந்துக்கள் போட்டுக்கலாமா? ஆனா இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்களா? இந்துக்கள்லாம் எதிர்ப்பா, இந்துனா மதவாதம். ஏன் இப்படி? கிறிஸ்தவ விழாக்களுக்கு கிறிஸ்தவ உடைகளோடு கிறிஸ்தவ அனைத்து கொள்கைகளையும் வச்சு நீங்க அதுக்கு வாழ்த்து சொல்றீங்க. ஏன் இவங்களை மட்டும் ஏன் வஞ்சிக்கிறீங்க? நான் கேட்கிறேன். வஞ்சிக்கலப்பா, போனா போதுப்பா, சொல்லிட்டு போறோம்ப்பா. போனா போது நீங்க சொல்லிட்டு அந்த வாழ்த்து ஒன்றும் தேவையில்லை, மக்கள் தேவையில்லை. இல்ல வேற ஏதாவது கேள்வி. சரி, வேற ஏதாவது அதே கேள்வி திரும்ப கேட்கிறேன். கிறிஸ்தவ கொள்கைகளை உதாசீனப்படுத்துறீங்களா? ஏன்னா திராவிடத்துல என்ன சொல்லுது? ஆம்பளை 1000 தப்பு பண்ணால் நீங்களும் பெண்களும் தப்பு பண்ணுங்க, கருப்பு பையை அறுத்து எறியுங்கள். இதெல்லாம் திராவிடத்தில் உங்களுடைய ஈவேரா சொன்னது. கிறிஸ்தவத்துல மாதிரி சொல்லியிருக்கா? ஏதாச்சும் இடத்துல கிறிஸ்தவத்துல சொல்லியிருக்கா? கிறிஸ்துவம் தாண்டா முத ஆரம்பிச்சது வெளிநாடுகள்ல. அவனுக்கு தாண்டா அந்த
தீர்த்து கட்ட டைவர்ஸ் பண்ற வேலையை ஆரம்பிச்சதே இப்போ அவங்க தான்டா. எவங்க? அதுக்கு முன்னாடி டைவர்ஸ்னால என்னன்னு தெரியாம இருந்த காலம்டா இங்க. Divorce ஒருத்தர் ன்றது- இங்க ஐயா. இந்தியால எப்படி இருந்தது தெரியுமா? கணவன் இறந்து போயிட்டா உடன்கட்டை ஏறுற பழக்கம் இருந்துச்சு. ஆமா. அப்போ புருஷன். ஆனா அந்த காலத்து அவங்க என்ன பண்ணானுங்க, அந்த பசங்க இந்த கிறிஸ்துவத்தை தலையில் தூக்கி வச்சு ஆடுற ஃபாரினர்ஸ், அவனுங்க வந்து பிடிச்சா கட்டுவானுங்க, இல்லைன்னா தீர்த்து விட்டுருவானுங்க. சரி, அதே மாதிரி முஸ்லீமும் வேணும்னா வச்சுக்குவான், இல்லைன்னா தலாக் சொல்லி இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? கணவர் இறந்துட்டா பெண் கிளம்பி உடன்கட்டை ஏறுங்கன்னு சொல்ல வரீங்க அந்த காலத்துல? அதை வந்து நம்ம ஒழிச்சிட்டோம். ஐயா, எது எது தேவையோ அதை நம்ம எடுத்துக்கணும். இங்க பாடுறா, நாங்க அப்படி அவங்க பண்ணாங்க. அதனாலதான் இப்ப வந்து என்ன ஆயிப்போச்சு, உடன்கட்டை ஏறுற பழக்கம் குறைஞ்சிருச்சு. சரி, இப்ப இங்கேயும் அந்த டைவர்ஸ் முடிஞ்சு வந்துருச்சு. 3 மாசம் இல்ல, கல்யாணம் பண்ண அன்னைக்கே டைவர்ஸ் ஆகிற கேஸ் நான் கேட்ட கேள்விக்கு பதில். டிவோர்ஸ்ன்றது இன்றைக்கு தேவையான ஒண்ணு. நான் கேக்குறது, என்ன தேவையான கருப்பு பைய அறுத்து பேசுங்களா நீ சொன்னார்ல, கிறிஸ்தவத்துல சொல்லியிருக்கா? ஆண்கள் 10 பெண்களோடு இருந்தால் பெண்கள் நீங்க 10 ஆண்களோடு போங்கன்னு உங்க ஆளுங்க சொன்னாங்க. கிறிஸ்தவத்துல சொல்லியிருக்கா? ஏன்டா? கிறிஸ்தவம் மதங்கள் 1000 இருக்கட்டும், அதுல புனிதமான நூல்னு பார்க்கப்படுது. புனிதமாக பார்க்கப்படுற ஒரு மதத்தை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணீங்கன்னா, அன்னைக்கு அவர் பெரியார் சொன்னது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் சட்ட வடிவாயிருக்கலாம். ஆணு கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம். அதே நீங்க பண்ண அதே சாதனை. மாதிரி கல்யாணம் பண்ணாமலே சேர்ந்து வாழலாம், பிடிச்சா வாழலாம், இல்லைன்னா ஒதுங்கி போயிடலான்னு இப்பதான் சட்டமே நிறைவேற்றிட்டானடா. அதாயா, அதான் நீங்க பண்ணது. அது இப்ப சட்டமாயிடுச்சே. நாங்க அன்னைக்கு இதெல்லாம் எங்க தலைவர், எங்க பெருந்தலைவர், அவர் வந்து மூத்தவர், முன்னோடியா இருந்தவர், அவர் வந்து அன்னைக்கு அவருடைய மூளையில உதயமானதை அன்னைக்கு சொல்லி வச்சாரு. இன்னைக்கு அது நடைமுறைக்கு வந்துருச்சே. அப்படிப்பட்ட திராவிடத்தும் கிறிஸ்தவமும் ஒண்ணா? அதான் கேள்வி. ஸோ கிறிஸ்து இங்க பாரு, ஒரு இதுல வந்து நேற்றுக்கு பார்த்தேன், ஒரு லேடி பேசுது, குறைஞ்சபட்சம் 4-5 குழந்தைகளாவது பெற்றுக்கணும். பாரதிய ஜனதாவில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய அமைச்சர் பேசுறாங்க. குறைந்தபட்சம் 4 அல்லது 5 குழந்தைகளை பெற்றுக்கிற வேணும். பெற்றுக்கிட்டு இங்கே கொண்டுட்டு வந்து அடைச்சி வைக்கவா? ஊபிலையும் பீகார்லேயும் ராஜஸ்தான்லையும் பெற்று விட்டு வதன்னு அது பூரா திரியுதுக்காங்க. அது பூரா இங்கே வந்துக்கிட்டு பெயிண்ட் அடிக்கிறேன், தச்சு வேலை பார்க்குறேன், நிம்தாள் வேலை, சித்தாள் வேலை பார்க்குறேன்னு ஏற்கனவே தமிழனுடைய வேலையை பூரா பறிச்சுக்கிட்டு. ஐயா சூப்பரா பேசுறாரு. இந்துக்கள் வந்து வதவதன் குழந்தைகளை பெற்றுக்கிறாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு பர்சன்டேஜ் 1950 இருந்து இன்றைக்கு 2025 வரைக்கும் எவ்வளவு வளர்ச்சி மக்கள் தொகை இருக்குன்னு கணக்கெடுப்போமா? ஏண்டா வெறும் 3ல இருந்து 8ல இருந்து 15ல இருந்து இன்னைக்கு 23% வரைக்கும் வந்துருச்சு இஸ்லாமிய மக்களின் மக்கள் தொகை. அதை நீங்க சொல்ல மாட்டீங்களே. ஏண்டா அதை மத்த நீ சொல்றீங்க. நான் சொல்லல, நீங்க சொன்னதுக்காக நான் சொல்றேன். பாரு, 18% இருக்காங்க, இல்லைன்னு சொல்லல. கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஏறத்தறைய 8% வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா இந்த இந்துக்கள் மதம் மாறுறது. இந்துக்கள் மதம் மாறுறதா? இது என்னது இது? ஐயா, அப்படியே இந்துக்கள் மதமா இருந்தா நம்ம யாருமே ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. நம் நாட்டில் இருக்கக்கூடிய, இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ அவங்க வந்து மக்கள் தொகை அதிகமா இருந்தா அதை யாரும் ஒன்றும் சொல்ல போறது கிடையாது. வந்தது வெளியில இருந்து, பங்களாதேஷ் போன்ற நாடுகள்ல இருந்து இங்க சட்டவிரோதமாக குடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாகி போச்சு நான் சொல்ல வர்றேன். அப்படிதான் எண்ணிக்கை அதிகமா இருக்காது அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷாவுக்கு வாய் வலிச்சதோ மாங்காய் புளிச்சதோ. அவரு உள்துறை அமைச்சர், அவர் ஒண்ணு இங்க திமுக கவுன்சிலர் கிடையாது. உள்துறை அமைச்சருக்கு லாயக்கு இல்லாத ஒரு அமைச்சர்னா அது அமித்ஷா. பிரதமருக்கு லாயக்கு இல்லாத ஒரு பிரதமர்னா அது மோடிஜி. நான் இப்ப தமிழ்நாட்டுல சொல்லட்டுமா? என்ன தமிழ்நாட்டுல சொல்லட்டுமா? நீ சொல்லுங்கடா. கணக்கு வழக்கு எக்கச்சக்கமா போகுது. போகட்டும்டா. நீ உங்களுக்கு எதிர்கட்சி பூரா எங்களை திட்டுறதானடா வேலையா வச்சிருக்கீங்க. நீங்க அதே மாதிரி தானே அங்க திட்டுறீங்க அவங்கள. நாங்க அவங்கள என்ன திட்டுறோம்? என்ன திட்டல? அமித்ஷா என்ன இங்க உள்துறையை வச்சுக்கிட்டு என்ன புடுங்குறாரு சொல்லு. நீங்களா பேசுறதுக்கு தகுதியற்ற ஒரு இதா இருக்கீங்க. பக்கத்து மாநில ஆந்திரா 2000 கோடி ஒதுக்கி இருக்கான். சொந்தமா தொழில் பண்ணி முன்னேறி வாடா பிசினஸ் மேனா அப்படின்னு சொல்லி 2000 கோடி ஒதுக்குறான். இங்க நீங்க வெறும் 150 கோடி ஒதுக்கி வச்சுக்கிட்டு வாங்க பிசினஸ் மேன் ஆகுங்கன்னா எப்படி ஆகும்? அதுவும் 65% நான் போடணுமா? 35% தான் உங்க மானியத்துல கொடுப்பாங்களா? அங்க போய் பாருங்க, ஆந்திராவில் 2000 கோடி தூக்கி அப்படியே கொடுக்குறான். நல்லா வளர்ந்து வாங்கினான்னு. 2000 கோடி தூக்கி அப்படியே கொடுக்கலடா. அங்கேயும் நீ ஒதுக்குனதை மட்டும் தான்டா பாக்குற. அதுல இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய சட்ட திட்டங்கள் இதை சட்ட திட்டங்கள் இருக்கட்டும்யா. ஒதுக்குனது எப்படி ஒதுக்கி இருக்கான்? 2000 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 150 கோடி ஒதுக்குறீங்கயா? 150 கோடிக்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லையே. யார் வாங்குறதுக்கு ஆள் இல்ல? நீங்க தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. யார் சொன்னா? நீங்க இப்ப கொடுக்கறீங்க பாரு. இங்க வந்து நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்ப இந்த இதுல வந்து எவ்வளவு கொடுக்குறோம்? 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம். இந்த 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து நாங்க 2 லட்சம் ரூபாய் வந்து எனாமா கொடுத்துட்றோம். மானியம் 10ல 2 லட்சம் ரூபாய் மானியம் தான் திரும்ப கொடுக்கணும். அதான் திரும்ப மானியம்டா, அது கொடுக்க வேண்டியது இல்லையா? அந்த 8 லட்சம் கட்டினா போதும்டா. அந்த 8 லட்சத்துக்கு நாமினல் இன்ட்ரெஸ்ட், அதாவது பேங்க் வட்டியில பாதி வட்டி.
பேங்க் வட்டி 1% போடுறான் 2% போடுறான்னா அதில் பாதி வெட்டி போட்டு சரி நீங்கள் வந்து நீண்ட நாளைக்கு வந்து நீங்கள் தொழில் பண்ணி கட்டிக்கலாம். புரிஞ்சதா? அப்படி தான் இன்னைக்கு கொடுத்துருக்கு. நீ உனக்கு சந்தேகமாக இருந்தால் அந்த இதில் போய் பாரு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரொம்ப தெளிவாக அதை விளக்கம் கொடுத்துருக்காரு. சரியா? அதனால புரியாமல் பேசாதீங்க எதுவுமே. அதே மாதிரி மகளிர் சுய உதவி குழுவுக்கு நாங்கள் நிறைய 25 லட்சம் ரூபா வெளியே அவங்களுக்கு ஒதுக்குறோம். ஆனால் அந்த பெண்கள் வந்து வாங்க மறுக்கிறாங்க. காரணம் என்னன்னா அதுக்கு தலைவியா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கீழே தான் இவங்கெல்லாம் இருக்காங்க. அந்த தலைவி வந்து ரெக்கமெண்ட் பண்ணி கையெழுத்து போட்டால் தான் அங்கே இருக்க மெம்பருக்கு கிடைக்கும். இந்த மெம்பருக்கு மொத்தமாக அவங்க ஒரு 10 லட்சமோ 5 லட்சமோ வாங்கி கொடுத்து கட்டாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அந்த அம்மாவும் அந்த உறுப்பினர் மற்ற உறுப்பினர் இருக்காங்களா அவங்க தான் அந்த கடனை கட்டணுமா. அதுதான் அந்த ஸ்கீமா. இப்படி நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா எப்படி அவங்க பண்ண முடியும்னு சொல்லுங்க. இது ஸ்கீமா? அப்ப அவங்களுக்கு கொடுத்தா அவங்க வாயில போட்டுட்டு போயிடணும். அது அவங்க தனிப்பட்ட முறையில நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க. நீங்க வந்து கடன் வாங்குவாங்களா? மத்தவங்க பொறுப்பேற்றுட்டு எப்படி வாங்குவாங்க? அப்படிதான். எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு சுவையா உணவு தயாரித்து வச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா கொஞ்சம் விஷம் கலந்துருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. லூசு சுய உதவி குழுக்கள்னா அப்படி தாண்டா. அது அப்படிலாம் கிடையாது. நீங்க மொத்தமா கொடுத்து அங்க இருக்கவங்க கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு எடுத்துக்கிட்டு அப்படி கட்டணும். இவங்க வருவாங்களா சுய உதவியில் இருக்கவங்களை 10 பேர் ஒருத்தவங்களை கொடுப்பாங்களா, அவங்க கட்டலாட்டி எல்லாரும் கட்டணுமா? இது என்ன கதை? அது அந்த அம்மா பிரச்சனை. உங்க ரூல்ஸ் அப்படி. எங்க ரூல்ஸ்னா கட்டளைன்னா அவங்க அந்த இது சங்கம் கட்டணும். அவ்வளவுதான். அதை ஏன் அப்படி பண்றீங்க நீங்க கேக்குற? அப்ப நீங்க சட்ட அப்புறம் எதுக்கு சங்கம் தனிப்பட்ட முறையில் நாங்க கடன் கொடுத்துருவோம்டா, அப்புறம் இருக்கிற மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறோம். மகளிர் மக்கள்கிட்ட வெளியே ஸ்கிரீன்ல மட்டும் காட்டணும் நாங்க பண்றோம் எதுவும் மக்கள் சேரக்கூடாது. அவ்வளவுதானே. நாங்க பண்ணுறோமா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். நீங்க மக்களுக்கு தெரியும். எதிர்கட்ட அந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்குல்ல, பேரை மாத்திட்டாங்க மகாத்மா காந்தின்றத ஜிராம்ஜி திட்டம். குளித்தலையில இன்னைக்கு போராட்டம் நடந்துச்சு. ஆமா, அதாவது மத்திய அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்ன்ற மாதிரி. அதுல அவருங்க மத்திய அரசுக்கு எதிராக சொல்றதுக்கு பதிலாக மாநில அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் திமுக அரசை எதிர்க்கிறோம் சொல்லி கோஷம் எழுப்புனாங்க. பாத்தீங்களா இல்லையா? இது எப்பா மக்கள் மனசுல உள்ளது வாயில வந்துருதுயா, புரியாம பேசுறதாப்பா. அதாவது என்னன்னா இப்ப இதுல இந்த நீங்க பாக்குறீங்க இந்த 100 நாள் வேலை திட்டம் இருக்கு பாருங்க. ஏற்கனவே நமக்கு வந்து முன்னாடி கொடுத்துக்கிட்டு இருந்த வெறும் 1500 ரூபா தான் வந்து 1500 கோடி வந்து கம்மியாக கொடுத்தாங்க. சரி, அதை தமிழ்நாடு அரசு அதை அந்த பணத்தையும் சேர்த்து நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னன்னா 3500 கோடி வந்து கட் ஆகுது. சரி, ஏற்கனவே வர வேண்டிய பணத்தில் 3500 கோடி கட் ஆகுது. அப்போ இந்த 3500 கோடியும் நம்ம ஆண்டுக்கு நம்ம தான் போட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. கொடுக்க வேண்டியதானே. சட்டியில இருந்தா தானையா ஹப்பையில வரும். சட்டியில எல்லாம் எங்க போச்சு? எல்லாம் எங்க போச்சு? பாக்கெட். நான் நேத்து ஒரு 2 பால் பாக்கெட் வாங்கினேன். அதுல இருந்து வரி காசுல எங்க போச்சு? பால் பாக்கெட் ஏண்டா எதுல வாங்கினாலும் ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தான் வரி போகுது. ஏன் மாநில அரசுல வேலை பார்க்கறவன்லாம் மண்ணை தின்ன தண்ணியை குடிப்பான்? லூசு பயிலுகளா? சம்பளம் கொடுக்க வேணாம். சம்பளத்துல மட்டும்தான் நீ வரி காசை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. 40% சம்பளம் கொடுக்கிறதுக்கு மட்டும் சம்பளமே 40% டோட்டல் இன்கம். கதையை நம்ம போன வீடியோல பேசிட்டோம்ல. 40% சம்பளத்துக்கே போகுது. இல்ல எதை கேட்டாலும் இல்ல மத்திய அரசு கொடுக்குற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனையும் மத்த மாநிலங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணது கரெக்டா எல்லாத்தையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குது. உங்களுக்கு மட்டும் ஏன் வலிக்குது? இதே இந்தியாலேயே ஜிடிபி லெவல்ல நம்பர் முதலிடமா இருக்கிறது தமிழ்நாடு தான். அதே நேரத்துல இந்தியாவிலேயே 9 லட்சம் கோடி கடனோட இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். அதையும் சொல்லுங்க. அதுல என்ன ஏண்டா மாறி மாறி வந்திருக்குல்ல, வட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம்டா. ஏற்கனவே 4,80,000 கோடி எவர் இருக்கும்போது கடன் ஆயிடுச்சு. எடப்பாடி ஐயா இருக்கும்போது இல்ல, இது வரைக்கும் 1950 இருந்து இன்றைய வரைக்கும் இருடா. ஜெயலலிதா அம்மா ஆட்சி வரும்போது வெறும் 90,000 ரூபாய் தான்டா கடன் இருந்துச்சு. கலைஞர் ஆட்சியை திறக்கும் போது 90,000 ரூபாய் தான் இருந்துச்சு. வெறும் 90,000 crores. அதுக்கப்புறம் படிப்படியா அந்த 10 ஆண்டு கால ஆட்சியில 4,500 லட்சம் கோடி வந்துருச்சு. 10 ஆண்டு காலத்துல 4.5 லட்சம் கோடி கொண்டு வந்த அவங்க எங்க? வெறும் 4.5 ஆண்டு காலத்துல 4 லட்சம் கோடி வந்தா நீங்க எங்க? நாங்க பண்ண ஸ்கீம் எங்க? நீங்க பண்ண ஸ்கீம்ல யார் பயனடைஞ்சா? அவங்க பண்ண ஸ்கீம்ல யார் பயனடைஞ்சா? அவங்க நான் போட்ட ஸ்கீம் என்னத்த போட்டானுங்க? என்னத்த போட்டாங்களா? ஒண்ணும் இல்ல. எல்லாத்தையும் டெண்டர் கொடுத்துட்டு லூசு பல டெண்டரை கொடுத்து கமிஷனை வாங்கிட்டு கல்லா கட்டிட்டு போயிட்டாங்க.
அந்த டெண்டருக்கு பூரா பணத்தை கட்டினது பூரா அதுல கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி நாங்க தாண்டா கொடுத்துருக்கோம். என்னத்த சொல்லிட்டு பயந்துட்டோம். 1.25 லட்சம் கோடி நாங்க பில்லு செட்டில் பண்ணிருக்கோம். அவன் பூரா அவன் கொடுத்த டெண்டருக்கு நாங்க பில் செட்டில் பண்ணிருக்கோம். மக்களுக்கு என்ன பண்ணீங்க? அந்த 10 ஆண்டு காலத்துல மக்களுக்கு அவங்க செஞ்சது எக்கச்சக்க. அவங்க வாங்கின கடன் கரெக்ட், நீங்க வாங்கின கடனுக்கு என்ன பண்ணுனீங்க? இந்தடா இந்த மாதிரி மக்களை நாங்கள் பிச்சைக்காரனை ஆக்க விரும்பலை. மக்களே அவங்களே சம்பாதிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இன்னைக்கு வறுமை கோட்டுக்கு கீழே தமிழகத்தில் யாரும் இல்லை. அவங்களையே சம்பாதிச்சு வைக்கிற அளவுக்கு நீங்க ஏன் அப்புறம் இலவசமா பேருந்து கொடுக்குறீங்க? அப்புறம் ஏன் 1000 உரிமை தொகை கொடுக்குறீங்க? அவங்க சம்பாதிச்சுப்பாங்களே, ஏன் இதெல்லாம் கொடுக்குறீங்க? அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு தோதுக்கு ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி, ஊறுகாய் தொட்டுக்கிறதுக்கு. அதெல்லாம் ஊறுகாடா தொட்டுக்கிறீங்க. மெயின் டிஷ் அவங்க பார்த்துப்பாங்க, அது நாங்களே சம்பாதிச்சுக்கிறோம். ஆமா, நீங்க விளக்கமா வந்து ஊறுகாயை மட்டும் கொடுத்துட்டு போயிடுறது. ஆமா, நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஏன் நீங்க பண்ணது போதாதா? போதுமா? சரி, சிக்கந்தர் மலை இருக்குல்ல, திருப்பரங்குன்றம், அங்க வந்து திமுக இஸ்லாமியர்கள் மட்டும்தான் மேல போகணுமா? என்னப்பா திமுக இஸ்லாமியர்கள் மட்டும்தான் அந்த மலைக்கு மேல ஏறணுமா? திமுக இஸ்லாமியர்கள் அப்படின்னு எந்த நாய் சொல்லுச்சு? இது தப்பு தானே? தப்பு இல்ல. ஏன் தப்பு இல்ல? நான் சொல்றேன். ஏனென்றால் பாஜகவின் வேலூர் இப்ராஹிம் ஒரு இஸ்லாமியர், அவரை நீங்க அந்த மலைக்கு போக விடாம கைது பண்றீங்க. எதுக்கு? டேய், அவன் போனா அங்க தகராறு பண்ணுவான். என்ன தகராறு பண்ணாரு? என்ன தகராறு பண்ணாரு? அவன் அவனுடைய பழைய ரெக்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவன் பேரில் ஏகப்பட்ட இது இருக்குது. அவனுக்கு அதுக்காகவே போலீஸ் வந்து. அதே மாதிரி இந்துக்கள் ஏகப்பட்ட மேல நிறைய வழக்குகள் இருக்கு. கோயிலுக்கு போட மாட்டீங்களா? கிறிஸ்தவர்கள் ஏகப்பட்ட மேல வழக்கு இருக்கு, அவங்கள தேவாலயத்துக்கு போட மாட்டீங்களா? தேவாலயத்துக்கு போறதும் காலயத்துக்கு போறதும் அவன் எவ்வளவு குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்க வேணா போய். இவர் எதுக்கு போறாரு மசூதிக்கு? மன்னிப்பு கேட்க போவாரு. எங்க இருக்கு மசூதி? மேல இருக்குது. என்னதுயா அது? என்ன இருக்கு? சிக்கந்தர் இன்னொன்னு இருக்காருல்ல, இங்க பாரு. அது என்னது? இங்க பாரு, அது என்னது? அது என்னதுன்னு உங்களுக்கு தெரியாதுடா. அதெல்லாம் சரித்திரம். நீங்க சொல்லுங்க. இங்க பாரு, சிக்கந்தருங்கிற ஒரு சர்வாதிகாரி, ஒரு முஸ்லீம் மண்ணை இங்க தமிழ்நாட்டுல மதுரையில ஆண்டுகிட்டு இருந்தான். நான் சொல்லல, ஐயா தான் சொன்னாரு, கேட்டுக்கிறேன். அவன் கேட்டுங்க. ஆண்டுகிட்டு இருந்தாரு. ஆண்டுகிட்டு இருக்கும்போது கம்பனாருங்கிற ஒரு தமிழகத்தின் மீது மதுரையின் மீது படையெடுத்து வந்து சிக்கந்தரை அடிச்சு அந்த அரசை புடுங்கின உடனே இவன் மலைக்கு ஓடி ஒளிஞ்சிட்டான். சரி, மலையில போய் ஒளிஞ்ச உடனே தேடி கண்டுபிடிச்சு வெட்டி போட்டானுங்க. வெட்டி போட்ட பின்னாடி அந்த வெட்டப்பட்ட இடத்துல அதை வச்சுக்கோ அப்படியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணானு, அவனை தூக்கிட்டு வந்து இங்க மதுரையில் இருக்கக்கூடிய கோரிப்பாளையங்கிற இடத்துல அவனை சமாதி வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு தர்காவை உண்டு பண்ணானுங்க. புரியுதா? இது பள்ளிவாசல் தர்கா வந்து எங்க இருக்கு? கோரிப்பாளையத்துல இருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி காலம் வந்துச்சுல்ல, நாயக்க மன்னர்கள்லாம் போய் பிரிட்டிஷ் ஆட்சி வந்தபோது இங்க இருந்த முஸ்லீம்கள் என்ன பண்ணா, திரும்ப மறுபடியும் எந்த இடத்துல அவன் வெட்டுப்பட்டானோ அந்த இடத்துல பாத்தியா கொடுக்கணுங்கிறதுக்காக போய் பாத்தியா கொடுத்துட்டு இருந்த பயிலுக்கு அப்புறம் கொஞ்சம் அவங்களுக்குள்ள கொஞ்சம் பணங்கன்னு சேர்ந்த உடனே அங்க ஒரு பாத்தியா கொடுக்கறதுக்கு ஒரு மண்டபத்தை கட்டிட்டானுங்க. அவ்வளவுதான். இதுல வேற இப்ப என்னன்னா, இந்த மலை யாருக்கு சொந்தம்? அந்த மலை யாரு? முருகனுக்கு தான் சொந்தம். முருகன் சொந்தம். ஆமா. தீபம் ஏத்தால தானே தூண்ல தீபா ஏத்துறது தூணு தீபத்தூணு கிடையாது. அது தீபத்தூணா இருக்குது இல்ல? ஏன் கேள்விக்கு வாங்க. அது தீபத்தூணா இருக்குது இல்ல? மலை முருகனோட தானே? மலை முருகனோட தான் இல்லையா? முருகனுடைய மலை. தீபத்தை எங்கனாலும் ஏத்தலாம்ல? எங்க வேணாலும் ஏத்துறதுக்கு அரசுக்குன்னு ஒரு சில சட்டம். ஐயா, ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம் வாங்க, இல்ல அந்த பக்கம் போங்க. இத பாரு, இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட வசனம் பேச இல்ல. நான் உங்ககிட்ட ஒண்ணு முருகன் பக்கம் நினைச்சிட்டு இருக்கேன். ராஸ்கல், முருகன் பக்கம் வாங்க, இல்லனா சிக்கந்தர் பக்கம் வாங்க. இங்கடா எனக்கு சிக்கந்தரும் ஒண்ணுதான், முருகனும் ஒண்ணுதான். சிக்கந்தர் சொல்லுவீங்க. இங்க பாரு, அவன் அத நம்பிக்கை, அவன் ஜாதிக்காரன், அவன் மதத்துக்காரன், அவனை தெய்வமா கும்புறான்னா அதுக்கு நீ ஏன்டா இன்டர்ஃபை பண்ற? சிக்கந்தர் நீங்க என்னவா சொல்றீங்க? எது சிக்கந்தர்? நீங்க சிக்கந்தர் ஒரு சர்வாதிகாரி. சர்வாதிகாரி எப்படி முருகனோட நீங்க கம்பேர் பண்ணலாம்? முருகனோட கம்பேர் பண்ணலையே. இங்க பாரு, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. 1830 இல்ல கண்ணா, 1935 கேஸ் நடக்குது. இந்த மலையில யார் சாமி கும்பிடலாம் என்னங்கிற மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. வந்த பின்னாடி இங்க 2-3 கோர்ட்ல கேஸ் நடக்குது. என்கிட்ட ஆர்டர் இருக்கு, காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். சரி. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இங்க ஒன்றும் சரியா வரலன்னு சொல்லிட்டு பிரிவு கவுன்சில்னு சொல்லிட்டு, அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல லண்டன் தான் சுப்ரீம் கோர்ட் மாதிரி. லண்டன்ல நீங்க சொல்ற அந்த வரலாறுலாம் ஓகே, எல்லாம் படிச்சாச்சு, கரெக்ட். அப்புறம் எனக்கு என்ன கேள்வினா, நீங்க இப்ப ஒரு முடிவுக்கு வாங்கன்றேன். ஒண்ணு இந்த மலை முருகனுக்கு சொந்தம் சொல்லுங்க. மலை சொந்தத்துல இவருக்கு வந்து ஏறி போற படிக்கட்டு
படிக்கட்டுகள், அதே மாதிரி அந்த பள்ளிவாசல், அந்த தர்கா இருக்கக்கூடிய நீங்க தான் இடம். சொல்றீங்க மலை முருகனுக்கு மலை முருகனுக்கு சொந்தம். மலை முருகனோட நீங்க தான் சொன்னீங்க. ஆமா. இங்க இருந்து தப்பிச்சு ஓடும் போது வெட்டப்பட்ட இடம்னு சொல்றீங்க. ஆமா. அவங்க பார்க்கவே பண்ணி எல்லாம் கட்டிவிட்டாங்க, ரைட்டு. இதற்கு முன்னாடி சொந்தமா இருந்த அவங்களோட இடத்துல அவங்க தீபத்தூண் எங்கனாலும் ஏத்தலாம். நீங்க போயிட்டு வெட்டப்பட்ட இடத்துல ஆக்குபை பண்ணது நீங்க மசூதி கட்டியிருக்கீங்க, வழிவாசல் கட்டியிருக்கீங்க. உங்க இடத்த மட்டும் நீங்க பாத்துக்கங்க, தீபத்தை எங்கனாலும் ஏத்திட்டு போட்டா. தீபம் ஏத்துறதுங்கிறது வந்து யாருக்குப்பா? திருவண்ணாமலையில தீபம் ஏத்துறோம். யார் ஏத்துறா? யார் ஏத்துறா? கோவிலுடைய குருக்கள் தான் ஏத்துவான். ஆமா. அது மாதிரி இங்க ஏத்துறது அந்த திருப்பரங்குன்றம் முருகனுடைய கோயில் குருக்களும் அந்த பகுதி HRNC தான் சேர்ந்து தான் பண்ணோம். HRNC உள்ள சேர்க்காதீங்க, அது பண்ற அட்டுலே நாங்க லூசு பல. அது HRNC இல்லைன்னா கோயில் நிர்வாகம் இல்ல. கோயில் நிர்வாகம் பத்தி இப்ப நம்ம இவர் இருக்காரு பாத்தீங்களா, எச்ராஜா ஒரு படம் விட்டுருக்காரு பாத்தீங்களா இல்லையா? ஆனா அந்த படத்தை விட்டா எந்த தியேட்டருக்காரனு வாங்க மாட்டேன். யூடியூப்ல அதான் வேற. அதாவது ஒரு தரமான ஒரு படம், தரமான ஆள் நடிச்சிருந்தா தியேட்டர்ல ஓடும். நீங்க தான் தியேட்டர் தர மாட்டீங்களே. என்ன தியேட்டர்? எல்லாம் ரெட் ஜாயிண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. ஆமா, ரெட் ஜாயிண்ட் கண்ட்ரோல். ஒரு தியேட்டர் கூட கொடுக்கலையா? ஆமா. இப்ப விஜய் போட போற ரிலீஸ் ஆக போகுது 9ஆம் தேதி. இப்ப தியேட்டர் புக் பண்ணாமல இருக்காங்க. உங்களை காலி பண்ணிடுவாங்க. எது? உங்களை கொடுக்கலாட்டி உங்களை காலி பண்ணிடுவாங்க. அதெல்லாம் பண்ணுவோம். உங்களுக்கு காசு தானே முக்கியம். ஆமா. என்ன ஆமா? டேய் இந்த பாரு, நீ வந்து பொய்யா சரி, மலை முருகனுக்கா சிக்கன் இருக்கா? முருகன் மலை தான் அது. அதுல அவங்களுக்கு கொஞ்சம் பங்கு இருக்கு. இது என்னது இது? அது இருக்குல்ல ப்ரீ கவுன்சில் 1935 ஆர்டர் போட்டு. நாளைக்கு காமச்சையா வீட்டுக்கு பக்கத்துல வந்து வீட்டுக்கு மேல ஏறி நானும் கொஞ்சம் பங்கு எடுத்துக்கிறேன். நீ பங்கு எடுத்துக்கினா அது இப்ப பண்ண முடியாது. அது பிரிட்டிஷ்காரன் காலத்துல பண்ணதுடா. ஏன்டா எப்படி பக்கத்து போய் பேசுறீங்க? எப்படி பண்ணா என்ன? தீபத்தை ஏத்தப்படுறதுல உங்களுக்கு என்ன சங்கடம்? தீபம் ஏத்துறது யார் ஏத்தணும்? கோயில் சார்பா தாங்க என்ன ஏத்தணும். கோயில் சார்பா HRNC ஏத்த வழக்கு போறீங்களே ஏத்தக்கூடாதுன்னு அப்புறம் எங்க அவங்கள வச்சு ஏத்துறது? வழக்கமா இங்க பாரு, ஆகம விதிகள் படி எங்க ஏத்துறோம்? பிள்ளையார் கோயிலுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த குன்றுல திருப்பரங்குன்ற மக்கள் சொல்லியிருக்காங்க அடுத்த வாரம் நாங்க போராட்டத்தை பண்ண போறோம். ஏன்னா இன்னைக்கு நீங்க இஸ்லாமியர்களை பற்றி என்னென்ன விழாக்கள் கொண்டாடுறாங்க, எங்களை ஒரு தீபத்தூணை ஏத்தவில்லைன்னு அந்த நான் பேசல, அந்த பகுதி மக்கள் அடுத்த வாரம் போராட்டம் போறாங்க. நான் எங்க இருந்துடா வர்றேன்? எனக்கு எதுடா? நான் திருப்பரங்குன்றம் தானடா. எங்க போராட்டம் பண்றாங்களா இல்லையா? எது போராட்டம் பண்ண போறாங்களா இல்லையா மக்கள்? போராட்டம் அந்த ஊர் மக்கள் பண்ணவே மாட்டாங்க. இன்னைக்கு அந்த ஊர் மக்கள் தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஊர் மக்களை பத்தி எனக்கு தெரியும். அக்கம் பக்கத்துல இருக்க அந்த கேஸ் போட்டாரு அந்த நண்பரு, அவர் என்ன அந்த ஊருக்காரரா? இல்ல அங்க போய் நான் போராட்டத்தை முன்னிறுத்தி நடத்துறேன் ராஜா அந்த ஊருக்காரரா? என்னடா நீங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி இதை வச்சு எப்படி அயோத்தியை வச்சு அரசியல் பண்ணீங்களோ அதை மாதிரி இதையும் வச்சு அரசியல் பண்ணி தேர்தல் நேரத்தில் ஏன்டா இத்தனை வருஷம் ஜெயலலிதா ஆட்சி காலம் 10 ஆண்டு நடந்துச்சு, அப்ப எல்லாம் என்னடா சிறைக்க போயிருந்தீங்களா? இன்னைக்கு வந்திருக்கீங்க. இப்படிதான் பிரச்சனை நீங்க பண்றீங்க. என்ன பண்ற? நாங்க என்ன பண்ண? இத்தனை நாள் அங்க மலையில கொடி ஏத்திட்டு இருந்தானா இல்ல இது ஏத்திட்டு இருந்தானா? மொத்தம் மலை முருகனு கிடையாது. முருகனுடைய மலைங்கிறதுக்காக இங்க பாரு, முருகன் கோயில் கீழே இருக்கு, குடவர கோயில். அது சமணர் காலத்துல செய்யப்பட்ட கோவில். அது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழமையான கோவில். அதுக்கு அப்ப எல்லாம் வந்து சிக்கந்தருக்கு வந்து அங்க தர்காவும் கட்டல, ஒன்றும் கட்டல. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல அவன் கட்டிக்கிட்டான். கட்டிக்கிட்டதுனால பிரிட்டிஷ் கோர்ட்ல, சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டான். அந்த தர்காவும் அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த இடங்களும் அந்த படிக்கட்டும் அவங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அதை மீறுறதுக்கு வந்து நமக்கு இப்போ 2016 ஒரு 2016 ஒரு கேஸ் போச்சு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அந்த கேஸில் என்ன சொன்னாங்க? கோயில் நிர்வாகம் விரும்பினால். சரி, நீங்க நல்லா கதை சொல்றீங்க, வரலாறுகளை சொல்றீங்க, நல்லா தெளிவா தெரியுது. அதானே? அவ்வளவுதானையா? ஆமா. தீபம் ஏத்த விட மாட்டீங்க, அவ்வளவுதான் ஃபைனலா. தீபம் ஏத்த விட மாட்டோம். நாங்க தான்டா ஏத்தணும். நீ யாரா? அரசாங்கம் தான்டா ஏத்தணும். லூசு போல. அவ்வளவுதான். தீபம் ஏத்தக்கூடாது, அவ்வளவுதானே உங்க முடிவு. விட்டுருங்க. நாங்க தீபம் ஏத்தல, யாரும் சாமி கும்பிடாதே, தீபம்லாம் ஏத்தாதீங்க, எல்லா வீட்டுக்குள்ளும் சாமி கும்பிடுங்க. ஐயா சொல்லிட்டாரு, மலை அவங்களுக்கு தான் சொந்தமா. அவ்வளவுதானையா? இங்க பாரு, அவங்களுக்கு சொந்தம் இல்லை. மலை வந்து முருகமலை. ஒண்ணு ரோட்டுக்கு இந்த பக்கம், அவங்களுக்கு ஒரு பார்ட், அவ்வளவுதான். அவங்க பார்ட்டுக்குள்ள யாரும் போக கூடாது. ஒரு பார்ட்டுக்குள்ள போக கூடாதுங்கிறது அது யாரு வேணாலும் விருப்பம். கேள்வி நல்லா புரிஞ்சு. யாரு வரக்கூடாதுன்னு சொல்றான்? நான் சொல்றேன் அங்கே யாரும் போக கூடாதுப்பா, இங்க நானே சொல்லிட்டேன். சரி. ஆனா மித்த இருக்கல எங்கனாலும் தீபம் பத்த வச்சுக்கலாம்ல. தீபம் ஏத்துறது வந்து HRNC தான்டா ஏத்தணும். ஐயா, HRNC ஏத்துது, மக்கள் ஏத்துறாங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்ல. மக்கள் நீ போய் கேண்டில் எடுத்துட்டு போய் பொத்தி வச்சுட்டு வா. வரட்டும். அது யாரு மறுக்க போறது இல்லடா. மறுக்கிறீங்கயா? கார்த்திகை அன்னைக்கு, பெரிய கார்த்திகை அன்னைக்கு அங்க போய் தீபம் போடுறதுங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல. ஐயா, அண்ணு கணக்குல எனக்காக நீங்க அந்த ஊர்க்காரரு நான் கேட்கற கேள்விக்கு தெளிவா ஒரு பதில சொல்லி முடிங்க. மசூதி பக்கம் போக கூடாது, கரெக்ட் தானே? யாரும் போக மாட்டாங்க.
அந்த மசூதிக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல தான் தீபத்தூண் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுல தீபத்தை பத்த வைக்கிறதுல என்ன பிரச்சனை? இதான் என்னுடைய கேள்வி. மசூதிக்கு யாரும் போகக்கூடாது, அங்கவே யாரும் பத்த வைக்க கூடாது, அது தவறு. இங்க பத்த வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? தனி ஒரு மனிதன் அங்க போய் தீபமோ விளக்கோ ஏத்துறதுக்கு அனுமதி கிடையாது. அதுதான் அது நீதிமன்றத்துல 2016 தீர்ப்பு கொடுத்திருக்கு. அதே நீதிமன்றம் தான் சுவாமிநாதன் சொன்னதுக்கு அப்புறம் 2 நீதிபதிகள் அமர்வும் சொல்லிருச்சு தீபத்தை ஏத்துங்கன்னு. நீங்க ஏன் என்ன பண்ணாம ஏத்துன்னு என்ன எப்படி சொல்லிருக்கு? எப்படி சொல்லிருக்கு? HRNC விரும்பினால் தீபத்தை ஏத்தலாம். HRNC விரும்புறதுக்குலாம் இங்க ஆள் கிடையாதுயா, மக்கள் விரும்புறாங்க. அது சொல்லலையே, மக்களே போய் ஏத்துங்கன்னு சொல்லலையே. அப்ப எல்லாமே HRNC தானா? ஆமா, எல்லாமே இந்து அறநிலையத்துறை தானா? இந்து அறநிலையத்துறை தான் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த அறநிலையத்துறை தான் அதை பண்ண முடியும். அப்ப எனக்கு வந்து என் சாமி எப்படி கும்பிடணும் நீங்க தான் சொல்லணும். இந்த அறநிலையத்துறை தான் அதான்டா ஆதம விதின்னு சொல்லி தான் ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கல்லடா. ஆதம விதி எதுக்குடா மீறணுங்கிறா? அதை அந்த பாப்பாங்க தானடா சொல்றேன். ஆதம விதி கத்திரிக்காய் விதின்னு 4 வர்ணம்னு சொன்னது அந்த பாப்பாங்க தானடா. பரதேச பசங்க 300 ஆண்டுக்கு முன்னாடி கைபர் கனவாவளி வந்த அந்த பயல்களை இங்க வாழ வைக்க கடைசியில நம்மளையே அவங்க ஆட்டை போட பார்த்துட்டாங்க. ஆட்டையை போட்டுட்டாங்க. இன்னும் என்ன பாக்குறது? ஆட்டையை போட்டுட்டாங்க. மன்னர்கள் தானே விட்டது. மன்னர்களுக்கு தான் அவன் கூட்டி கொடுத்தாங்க, விட்டுட்டாங்க. வேற என்ன? என்ன எப்படி சொல்லிட்டீங்க? என்ன புண்ணா அந்த காலத்துல மன்னர்கள்ட்ட பூரா என்னடா மந்திரியா இருந்தான், வீரம் இதா இருந்தாங்க. இப்ப எப்படிடா திருப்பரங்குன்றம் இதுல பழனி மலையில என்னடா ஆச்சு? பண்டாரங்கள் தாண்டா அந்த காலத்துல பிள்ளை வாள்கள் தாண்டா அங்க இதா இருந்தான். இதே இந்த அரியநாத முதலியார்ல இவரு நம்ம அந்த ஒரு பிராமின் தான் மன்னர் திருமலை நாயக்கருடைய ஆட்சி காலத்தில் மந்திரியா இருந்தார். அவர் போகும்போது இவன் கையில நான் ஊதி வாங்குறதுன்னு சொல்லிட்டு உடனே பார்ப்பனர்களை கொண்டு வந்து அங்க வச்சுட்டு இவங்களை போடான்னு பத்தி விட்டாங்க. புரியுதா? ஆகையினால இது எல்லாமே இந்த ஆதம விதிங்கிறது எல்லாம் வைக்கிறதா அவனுக்கு எது சாதகமோ, அவனுக்கு எது நல்லதோ அதை பூரா அவன் எடுத்துக்கிட்டாங்க. ரெண்டாவது, அந்த காலத்துல வந்து இங்க இருக்கக்கூடிய பிள்ளை வாழ்ன்னு சொல்லக்கூடிய பண்டாரங்கள் தான் வந்து எல்லா சாங்கியங்களும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது நேத்து நான் படிச்சேன். உங்களுடைய கவனக்குறைவால் பறி போயிருச்சு. எங்களுடைய கவனக்குறைவு இல்லப்பா. அது இப்ப நம்ம இப்ப 300 ஆண்டுகளுக்கு முன்னாடினா என்னடா 300 நாயக்க மன்னர்கள் இருந்தாங்கல்ல. நாயக்க மன்னர்கள் ஒரு பாட்டு தானடா. அவங்க என்ன 485 ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு 500 ஆண்டுன்னு வச்சுக்கோயுமே. 500 ஆண்டுகள் தான் எங்களுடைய ஆட்சி. அதுக்கப்புறம் முஸ்லீம்களுடைய ஆட்சி இருந்துச்சு, பிரிட்டிஷ் ஆட்சி இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. இல்ல வரலாறு நல்லா சொல்றீங்க. தீபம் பத்த வைக்கக்கூடாது, தீபம் இந்த மாதிரி மொட்டையா பேசக்கூடாது. மொட்டையா தான் சொல்ல முடியும். நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா முடியாது. தனி மனிதன் தீபம் ஏத்தக்கூடாது. ஆனா HRNC நினைச்சா ஏத்தலாம், ஆனா நினைக்காது. அதானயா? ஏப்பா ஏன் 2016 ஏன் நினைக்கல? அன்னைக்கு இந்த பிரச்சனை வரல. அன்னைக்கு மலையில போய் யாரும் உட்காந்து கறி சாப்பாடு சாப்பிடல, முருகருக்கு பக்கத்துல உட்காந்து. இன்னைக்கு சாப்பிட்டாங்க, போய் ஆடு வெட்டுறேன்னு சொன்னாங்க, நம்ம உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு மக்கள் திரண்டு எழுந்தாங்க. திருப்பரங்குன்றத்தில் மிகப்பெரிய கூட்டம் வந்தது. வேற என்ன? ஓட்டு வந்ததுன்னு சொல்லும். ஓட்டு திமுக. ஓட்டுக்காக நீங்க இந்த மாதிரி வேஷம் போடுறீங்க நாய்க. நீங்கள உங்களை எல்லாம் கையை கட்டி முருகன் எங்களை பாப்பாரு. முருகனை நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி. நீ எல்லாம் என்னடா முருகன் கோயில்? நான் டெய்லி செவ்வாய்க்கிழமை கால்நடையா நானு இன்னைக்கு முக்கியமான நபர்கள் அவங்க எல்லாம் சொன்ன, ஓஹோ நாய்க்கு ஊரெல்லாம் தெரியுமா அப்படின்றாங்க. அவர் கூட நாங்க 3 பேர் மொத்தம். நாங்க இங்க இருந்து வடக்கு வெளி வீதியில இருந்து நடந்தே போவோம் முருகன் கோயிலுக்கு. போய் அங்க தரிசனம் பண்ணிட்டு திரும்ப அங்க இருந்து நடந்தே வந்து தீபத்தோட மாட்டீங்க. நாங்க அப்படியெல்லாம் நான் ஒரு காலத்துல இருந்தேன், அறியாமைனால புரியாமைனால. அதுக்கப்புறம் தந்தை பெரியாரை பத்தி படிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் வெட்டி ஜம்ப் அன்னைக்கு அப்படி நடந்து எல்லாம் போய் சாமியை கும்பிட்டாங்க தான் நல்லா இருந்தீங்க. உடல்நல நல்லா இருந்துச்சு, வயசாயிருச்சு. ஏன்டா உடல்நல அன்னைக்கு ஒண்ணும் இல்ல. நடந்தீங்க, வாக்கிங் போனீங்க. இருடா, நீ உனக்கு என்னடா வயசு? 28. எனக்கு என்னடா வயசு? 78. நம்ம 2 பேரும் ஓடுவோம்டா. நான் முன்னாடி போறேன்னா நீ முன்னாடி வரையான்னு சேலஞ்ச் பண்ணிக்கிறோமாடா. நீங்க முருகரை வணங்கினால நீங்க முன்னாடி ஓடிடுவீங்க. 78 வயசுல நான் ஓடுறேன். அதாயா முருகருடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குல்ல. வா டான்ஸுக்கு வா, இல்ல சண்டைக்கு வா, கராத்தைக்கு வா, எதுலைனாலும் உனக்கு நான் தோத்துட்டேன்னா நான் இந்த இந்த அரசியலை விட்டு நான் துறவரம் போடுறேன். நீங்க இப்படி நான் ஒண்ணு மண்டையில அதை எடுத்துக்க போறீங்க நினைச்சேன். மண்டையில மொட்டை போடுறது அது உடனே போட்டுருவோம்டா. மண்டை அரிச்சிச்சுன்னா மொட்டையை போட்டுருவேன். ஆனா கடைசியா முருகரை வணங்கிட்டு இருந்தீங்க, பெரியார்னால வந்து பாதை மாறி வந்துட்டீங்க. பாதை மாறல, உண்மை அறிந்து வந்து விட்டேன். உண்மை அறிந்து வந்தீங்க, அதனால தீமையை தொட மாட்டீங்க. 28 வயசுல நான் முருகனுக்கு தீப யாத்திரை நடந்து போராடுறேன். 78 வயசுல அந்த ஊர்க்காரரே
தனி ஒரு மனிதன் அங்க போய் தீபம் ஏத்துறதுக்கு யாரும் ஒன்றும் சொல்லல. நீ அங்க போய் பெரிய தீப குண்டங்களை ஏத்தக்கூடாது. நீ மிளகு திரி ஏத்துறதோ இல்ல ஒரு காத்திய தீப சிட்டி போக விட மாட்டீங்க. கிளியாஞ்சட்டி எடுத்துட்டு போய் எண்ணெய் எடுத்துட்டு போய் ஊத்தி கிளியாஞ்சட்டியில திரிய போட்டு கொளுத்துறதுல யாருக்கு என்னடா தப்பு? அதெல்லாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ரைட், ஐயா சொல்ல மாட்டார். ரைட். கடைசி ஒரே ஒரு கேள்வி, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியே போகுதாமே? எவன் பொண்டாட்டி எவனோட போனா லபைக்கு 10 பணம்டா. அவன் எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு நாங்கள் ஆரம்ப காலத்துல எக்ஸ்ட்ரா லக்கேஜ் விட மாட்டீங்களே. நாங்கள் விட மாட்டோம்னு எங்க சொல்கிறோம், அவங்க எங்களை விட மாட்டேங்கிறாங்க. உங்கள் ஊர் உலகத்துக்கு அதுதான் தெரியுது. தாவேக்கா போகிறான் பேச்சுவார்த்தை நடக்குது. அவங்க தூத்துக்குடியில் மாவட்ட தலைவர்கள் செயலாளர்கள்லாம் பார்த்தாங்க, சந்திச்சாங்க, பேசுனாங்க. நான் என்ன சொல்கிறேன், எங்களுக்கு அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லிட்டாங்க, காங்கிரஸ் போகும்போதே விடுதலை சிறுத்தைகளையும் கூட்டிட்டு போயிடும் அப்படின்னு. விசிகா திருமாவளவன் பேசும்போது அப்படிதான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அப்படிதான் தெரியும். இதே இது அவங்க கட்சிக்காரங்க கூட திமுகவை கண்டிச்சு தான் பேசியிருக்காங்க. இது அவங்க எங்களுடைய அடிமை இல்ல, அவங்க ஒரு தனி அரசியல் கட்சி நடத்துறாங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. அது புரியுது. தேர்தலுக்கு மட்டும்தான் கூட்டணியை தவிர ஆட்சியிலே பங்கு இல்ல. ஆட்சியிலையும் அவங்க அங்க இந்த 5 வருஷம் அவங்களுக்கு உரிமைகளை நீங்க கொடுக்கல, அவங்களுக்கு எந்த ஒரு கான்ட்ராக்ட்லாம் கொடுக்கல, அவங்க சரியான ஒரு அங்கீகாரம் பண்ணல. இதனுடைய விரக்தி தான் வேற கட்சிக்கு போறாங்கன்னு சொல்லப்படுது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தர மாட்டீங்க நீங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், எவன் பொண்டாட்டி அவனோட போனாலும் உங்களுக்கு கவலை இல்ல. புரிஞ்சதா? நாங்க எங்களுக்கு வெற்றி இலக்கு நாங்க நிர்ணயம் பண்ணிட்டோம். அதுல இன்னொருத்தன் சொல்லியிருக்கான் 25 கோடி இப்போ ஒதுக்கியாச்சு, யார் யார் வீட்டில் இருக்குன்னு தெரியும்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு மாண்புமிகு நம்மளுடைய அவருடைய பேர் கூட மறந்து போச்சு. யாரு? அவர் தான் மாநில தலைவர். இப்ப இருக்க தலைவரா முன்னாள் தலைவரா? இப்ப இருக்க தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்ற. எங்க இருக்குன்னு தெரியும். எங்க இருக்குன்னு தெரிஞ்சா நீ அது இப்ப சொல்ல மாட்டாரா? எலெக்ஷன் கமிஷன் டிக்ளேர் பண்ணதுக்கு முன்னாடி காட்டி கொடுப்பாரு. ஏன் இப்பயே காட்டி கொடுக்க வேண்டியது? ஒருத்தர் திருடன் தெரியும் ஊர்ல, அதுக்காக பிடிச்சி உள்ள போட முடியுமா? திருடும் போதே பிடிச்சி உள்ள போட முடியும். அது ஏன் 25 கோடி அக்கௌண்ட் நீங்க டக்குன்னு மாத்திடுவீங்கல்ல. அப்புறம் என்ன மஸ்துக்கு அது சொல்றோம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பாரதிய ஜனதா கட்சி பொய் பரப்புரையை பண்ணி எங்களை மட்டரகம் ஆக்குது. இவங்க பேச பேச மக்கள் எங்கள்கிட்ட எழுச்சியா வர்றாங்கடா. எழுச்சியாவா? எந்த ஊர்ல? எல்லா ஊர்லயும் தான். அப்படியா? 234 தொகுதியிலையும் வர. தண்ணி எடுத்து மூஞ்சில தெளிச்சுங்க, கனவுன்னு நினைக்கிறேன். அப்படியா? பரவாயில்ல, கனவுலையாவது வர்றோம்ல. கனவுல தான் வரலாம். சரி, பார்ப்போம். நன்றி. நன்றி.